இந்த பதவிக்காக தான். எப்படிப்பட்ட பதவி என்பதை தம்பி கணேஷ்குமார் அவர்கள் சிந்தித்து தமிழ்நாடு தன்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சி சின்னையாவினுடைய கையில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய கோட்டை என்று உழைக்க வேண்டும். ஏனென்றால் வயது இருக்கிறது, உனக்கு அருமையான பொறுப்பை மருத்துவர் சின்னையா அவர்கள் தந்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்துக்கு கொடுத்து கூட அதை ஏற்றுக்கல. அவருடைய சொந்த மச்சானுக்கு கொடுத்து கூட அந்த பதவியை அவர் கொடுக்கல. ஏன்னா குடும்பத்துக்கு பதவி கொடுக்கக்கூடாது, கட்சியில் உழைக்கிறவங்களுக்கு தான் பதவி கொடுக்க வேண்டும் என்று உன்னை நம்பி இவ்வளவு பெரிய பதவியை ஒப்படைத்திருக்கிறார்கள். தயவு செய்து இந்த பதவியை நன்றாக திறமையாக நீங்கள் செயல்படுவீர்கள், நல்ல திறமையாக செயல்பட வேண்டும் என்று கேட்டு, செந்தில் சொன்ன மாதிரி புள்ள பிடிக்கிற கூட்டம் ஒன்று இப்போ ஊர் ஊராக சுற்றுறாங்க. ஏப்பா எதனா ஒரு ஆள் கிடைக்குமா? நகரத்துக்கு கொண்டு கொடுக்குறீங்களா, பேரூருக்கு கொண்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு ஒரு புள்ள பிடிக்கிற கூட்டம் சுற்றுது. அந்த கூட்டத்துக்கு தான் யாரும் போகிறதில்ல. அவங்க சக்தியை மீறி எல்லையை மீறி இந்த மாவட்டத்தில் போயிட்டாங்க. அவர்கள் சக்தியை மீறி எல்லையை மீறி காசு கொடுக்குறேன், பணம் கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன், உங்களுக்கு எல்லாமே தர்றேன், எல்லாம் நாங்கள் தான் வேலை வாய்ப்பு உருவாக்குறேன், எல்லாம் பண்ணி தரேன்ற எல்லா எல்லைக்கும் அவர்கள் சென்று விட்டார்கள். நீங்கள் எல்லோரும் சின்னையாவின் பின்னாடி இருக்கிறீர்கள். தயவு செய்து உங்களை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் எங்களை போன்ற முன்னணி நிர்வாகிகள் உங்களுக்கு நன்றி கடன் பட்டவர்கள். ஏனென்றால் நீங்கள் எங்கள் சொல்லை ஒருவர் கூட தட்டாமல் பாதை மாறி சென்றதில்லை. அதற்காக தயவு செய்து நீங்கள் சின்னையாவினுடைய பின்னால் இருக்க வேண்டும். 2014 கிராமங்களுக்கு சென்று கிராம கூட்டத்தை நடத்தித்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இந்தியாவிலே 543 நாடாளுமன்ற தொகுதியில் தனித்து ஒரு இயக்கம் எந்த கூட்டணி இல்லாமல் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வரலாறு இந்த மண்ணை சாரும், தருமபுரி மண்ணை சாரும். 2 தோல்விகளை சந்தித்து விட்டோம். கூட்டணியில் சில துரோகத்தனத்தை செய்து விட்டார்கள். அதே கூட்டணியில் சேர்ந்து 2021 இந்த மண்ணில் 5 சட்டமன்ற தொகுதிகளை வென்று எடுத்தோம். இந்த சட்டமன்ற தொகுதியில் ஏறத்தாழ 28,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். பெண்ணகரத்தில் 23,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம். தருமபுரி மாவட்டத்தில் முதன்மை கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். சின்ன எங்க மாவட்டத்தை பார்க்குறேன், நானும் சாந்தமூர்த்திலாம் சொன்னேன். என்ன சொல்றாருன்னா, உங்க மாவட்டத்தில் உங்களுக்கு என்னப்பா வேலை இருக்குது? உங்க மாவட்டத்திலாம் ஒன்றும் வேலை கிடையாது. 50 தொகுதி தமிழ்நாட்டில் தேர்வு பண்ணிக்கிறேன். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எப்படி 30 தொகுதிக்கு மேல கூட்டணியில் வாங்குவாங்க. இந்த நாம செல்லுகிற இடம் தான் ஆட்சியை பிடிக்கும், அதுல எந்த சந்தேகம் இல்லை. இந்த மாவட்டத்தில் இந்த மண்ணில் மீண்டும் 2 எம்எல்ஏக்கள் பாமகவில் வெற்றி பெறுவார்கள். மீண்டும் இந்த மண்ணில் பாமகவில் 2 எம்எல்ஏக்கள் வெற்றி பெறுவார்கள். அதில் எவ்வித சந்தேகம் இல்லை. தயவு செய்து 2026 எப்படி 2016 ஒற்றுமையாக நாம் உழைத்தவர்களோ அதை போல் நீங்கள் உங்களை பல பேர் குடியும் கெடுக்க வருவாங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் ஆட்பட மாட்டீர்கள் என்று எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. அதில் எவ்வித சந்தேகம் இல்லை. அதனால் தயவு செய்து உங்களுடைய பணியை செய்யுங்கள். உங்களுடைய நாடு எல்லா பொறுப்பும் வரும், எல்லாருக்கும் பொறுப்பு வழங்கியது. மீதும் பொறுப்பு வழங்காதவர்கள்